கர்நாடகாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய நாமக்கல்லைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சரவணன் உயிரிழந்தது டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதியாகியுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் அங்கோலா அருகே சிரூரு பகுதியில் கடந்த 17ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. சாலையோரம் இருந்த டீ கடை, வீடுகள் இந்த நிலச்சரிவில் புதைந்தன. தேநீர் அருந்த லாரிகளை நிறுத்தியிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் மண் சரிவில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் நிகழ்விடத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். மண் சரிவில் சிக்கியதாக அறியப்பட்ட 12 பேரில் 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. கடந்த 17ஆம் தேதி கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ஓட்டுநர் முருகனின் உடலும் நாமக்கல்லைச் சேர்ந்த சின்னண்ணன் உடலும் மீட்கப்பட்டன. நாமக்கல்லைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவணன் என்னானார் என்று தெரியவில்லை. ஒரு வாரம் கடந்தும் சரவணன் பற்றிய தகவல் கிடைக்காத நிலையில் அவரது குடும்பத்தினரின் துயர நிலையை புதிய தலைமுறை பதிவு செய்திருந்தது. இதனிடையே விபத்து நிகழ்ந்த இடத்தில் கிடைத்த உடல் பாகங்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்தன. சரவணனின் தாயார் மோகனாவிடம் கடந்த 23ஆம் தேதி டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இரண்டையும் ஒப்பிட்டு பரிசோதனை செய்ததில் மண் சரிவில் கிடந்த உடல் பாகங்கள் சரவணின் உடையதே என்பது உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து அவரது குடும்பத்தினர் உறுதி செய்துள்ளனர். இதனிடையே நிலச்சரிவில் உயிரிழந்த ஓட்டுநர்கள் முருகன், சின்னண்ணன் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.